श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणया कमलाभिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये. நமஸ்பாய். இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள். ஜென்மாஷ்டமி சொல்லக்கூடிய ரொம்ப சிறந்த தினம், உத்தமமான தினம். இந்த நாள்ல லோகத்துல கிருஷ்ண பகவானுடைய அந்த ஜென்மாவை உசத்தியா கொண்டாடின்னு இருக்கா. அப்பேற்பட்ட இந்த நன்னாள்ல அந்த சூடி கொடுத்த சுடர்கொடி என்று சொல்லக்கூடிய ஆண்டாளால அருளி செய்யப்பட்ட இந்த திருப்பாவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம இங்க அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா நமக்கு அந்த கிருஷ்ணருடைய பரிபூர்ணமான கட்டாட்சம், அனுகிரகம் எல்லாமே பரிபூர்ணமா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. எப்படி ஆயர்குல பெண்கள்லாம் அந்த கிருஷ்ணனை ஒசத்தியா கொண்டாடுறாளோ அந்த மாதிரி இன்றைய தினம் நம்ம பாடசாலை குழந்தைகள்லாம் அந்த கிருஷ்ணனை அப்படி அனுபவிச்சு கொண்டாடினோம். அதெல்லாம் நம்ம அந்த போட்டோல பார்த்தோம். அவ்வளோ அழகா அந்த கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணி ரொம்ப கர்மஸ்ரத்தையா இவ்வளோ ரசிக்கும்படியான ஒரு விஷயத்த கொண்டாடுறா. அப்படி கொண்டாடும் பொழுது அந்த கிருஷ்ண பகவானே சாட்சாத் அங்க அவதாரம் பண்ணா மாதிரியான ஒரு உணர்வானது நமக்கெல்லாம் அந்த போட்டோவை பார்க்கும் பொழுது, வீடியோக்களை பார்க்கும் பொழுது அப்படி ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி. ஆண்டாள் இன்றைய தினம் பாசுரத்தை நம்ம பார்க்க போறோம். அதுல சொல்ல போறா, என்ன சொல்றா அப்படின்னாக்கா, இந்த இறைவனுடைய கடைக்கண் பார்வை பட்டால் போதுமா, எல்லா விதமான சாபங்களும் கருகி போகும். அப்படி எம்பெருமானுடைய அந்த கண்ணனுடைய பார்வையை நம்மீது திருப்புவது எப்படி அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப எளிமையா ஆண்டாள் இந்த திருப்பாவை அப்படிங்கிற 30 பாடல் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட அந்த திருப்பாவினுடைய பாசுரங்களை மார்கழியில மட்டும்தான் நம்ம அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்றது இல்லை. எல்லா நாளுமே நமக்கு மார்கழி தான். அப்படி அந்த எல்லா நாளுமே அந்த பக்தியுடன் அந்த திருப்பாவை படிச்சா போரும். அதற்கும் நமக்கு அவகாசம் இல்லையா அப்படின்னா ஆண்டாள் சொல்லியிருக்கா இல்லையா, ஒவ்வொரு பாசுரத்திலையும் இல்லையா, அச்சுதா, கேசவா, கோவிந்தா, தாமோதரா, விக்ரமா, மதுசூதனா, கண்ணா அப்படிங்கிற அந்த எளிய பதங்கள், அந்த பதங்களை நம்ம சொன்னாலே போரும். அவனது பார்வை நம்மீது பட்டுவிடும். எல்லாரும் ஏங்குற, அதுக்காக தான் ஏங்கின்னு இருக்கா. எம்பெருமானுடைய கடைக்கண் பார்வை நம்மீது படாதா அப்படிங்கிற மாதிரி ஏங்கின்னு இருக்கா. அப்படி அந்த கடைக்கண் பார்வையை நம்மீது திருப்பறத்துக்கு எளிய மந்திரங்களை ஆண்டாள் இந்த 30 பாசுரங்கள்ல அழகா கொடுத்திருக்கா. 30 பாசுரமும் சொல்ல முடியலையா, ஆண்டாள் அங்கங்க சொன்னப்பா இவ்வளோ நாமாக்கள் இருக்கு, பதங்கள், சின்ன சின்ன பதங்கள். அச்சுதா, கோவிந்தா, கேசவா, மாதவா, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா அப்படிங்கிற திருநாமாக்கள் எவ்வளவோ இருக்கு. அந்த பதங்களை நம்ம வாயால சொன்னாலே போதும், அவனது பார்வை நம்மீது பட்டுவிடும். அப்படி அவனுடைய கடைக்கண் பார்வை நம்மீது பட்டா என்ன ஆகும், சாபங்கள் அனைத்தும் கருகி போகும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப எளிமையா தெல்ல தெளிவா இந்த திருப்பாவை 30 பாடல்கள் மூலமா ஆண்டாள் நமக்காக கொடுத்திருக்கா. அப்பேற்பட்ட அந்த திருப்பாவை கண்ணனை பறைசாற்றும் விதமாக அமையக்கூடிய அந்த திருப்பாவினுடைய பாசுரங்களை அவனது ஜென்மாஷ்டமி தினத்துல நாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதே பெரிய பாக்கியம், பேர்பட்ட பாக்கியம் நமக்கு. அப்படி அந்த ரீதியில இன்றைய தினம் நாம திருப்பாவினுடைய பாசுரம் 21 மற்றும் 22 என்று சொல்லக்கூடிய இந்த 2 பாசுரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். வழக்கம் போல அந்த பாசுரங்களை குழந்தைகள் அல்லவா உச்சாரணம் பண்ணுவா, மற்றவெல்லாம் வீட்டுல இருந்துட்டே சொல்லலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்
பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற உடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழிதொலைந்து முன்வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழிதொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி நிற்ப எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் ஒற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழிதொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம்
பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்துதலை பெய்தோம் கிணிவாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலூர் எம்பாவாய் அங்கன் மாஞாளத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்துதலை பெய்தோம் இனிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறிதே என்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் குண்டங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலூர் எம்பாவாய் அங்கன் மாஞாளத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்துதலை பெய்தோம் இனிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் குண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலூர் எம்பாவாய் பாருங்கோ. இதற்கு முன்னாடி பாசுரத்துல 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய்
செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொலியும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற அந்த பாசுரத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதற்கு என்ன அர்த்தமாக இருந்தது அப்படின்னாக்கா, அதாவது 33 33 தேவர்கள் அவளுக்கு முன்னாடி கண்ணன் ஓடி வருவானா இல்லையா? அப்படி ஓடி வந்து தன்னுடைய பக்தனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை போக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முளை செவ்வாய் சிறுவருங்குல் நப்பின்னை நங்காய். நப்பின்னை என்று சொல்லக்கூடிய பெண்ணே, தயவு செய்து நீ என்ன பண்ணு, உன்னுடைய அந்த சோம்பல் என்கிற அந்த விஷயத்தை நகர்த்தி வச்சுட்டு கண்ணனையும் எழுப்பு, நாங்க அவனை பார்க்கறதுக்கு ஆவலா வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த பாசுரம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுத்தான். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடிய பாசுரமானது என்ன அப்படின்னாக்கா, பாருங்கோ. ஏற்ற கலங்கள் எதிர்வொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் என்ற சுடரே துயிலெழாய். துயில் எழுப்பிண்டே இருக்கா, துயில் எழுவாயாக. இப்போ உன்னை எதிர்க்கிறவாரெல்லாம் என்ன பண்ணிடுறா, வலிமை இழந்து போயிடுறா. உன்னை யாரெல்லாம் எதிர்க்கிறாளோ அவெல்லாம் வலிமை இழந்து போயிடுறா. அது மாத்திரமா, இந்த பசுக்கள்லாம் இருக்கு இல்லையா, ஆயர் குலத்துல இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் இந்த கறக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் பாத்திரங்களை நிரம்பி வழியில பாலை சுரக்குமா. அப்பேற்பட்ட வல்லல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையானவரான நந்தகோபனின் மகனே, அந்த பசுக்கள் எப்ப வேணாலும் பாலை சுரந்துண்டே இருக்குமா. அப்பேற்பட்ட தன்மை வாய்ந்த பசுக்களை, நல்ல தன்மையான பசுக்களை கொண்ட பசுக்களுக்கு உரிமையானவரான நந்தகோபரே, அப்பேற்பட்ட நந்தகோபரின் மகனே கண்ணனே, நீ எழுவாயாக. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதலைப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லல் பெரும் பசுக்கள். அப்பேற்பட்ட ஆற்றல் கொண்ட அந்த பசுக்கள், அந்த ஆற்றல் கொண்ட பசுக்களை படைத்தான் மகனே, நந்தகோபருடைய மகனே, அறிவுராய் நீ எழுவாயாக. நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே, அறிவுராய். அறிவு வேற அல்ல, வேதம் வேற அல்ல. அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே இல்லையா, பெரியாய். இங்கே இந்த பெரியாய் என்ற விஷயத்தை எப்படி சொல்றாருனாக்கா, வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவன் யாரு? அந்த கண்ணன், அப்பேற்பட்டவன். மேலும் பாருங்கோ, சுடரே தோற்றமாய் என்ற சுடரே, உலகில் தோற்றமாய் உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே பெருமான் இந்த பகவத்கீதை அப்படிங்கிற விஷயத்தை காண்பிச்சு கொடுத்தார் இல்லையா, அப்பேற்பட்ட கண்ணனே சுடர். என்ன இருக்கு பகவத்கீதையில? கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அப்படிங்கிற எளிமையான அந்த யோகத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மேனுவல். அது பகவத்கீதை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பாடம். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அழகா சுருக்கமா ஒரு 700 ஸ்லோகங்கள்ல கொடுத்துடுறார். அப்பேற்பட்ட அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே, உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே, துயிலெழுவாயாக இல்லையா. அது மாத்திரமா, மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே. இப்படி உன்னை எதிர்த்தா இல்லையா, அவெல்லாம் வலிமை இழந்து போயிட்டா. இப்ப என்ன என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? அவெல்லாம் உன்னுடைய வாசல்ல உன்னுடைய பாதத்துல விழுவதற்காக காத்துட்டு இருக்கிறது போல நாங்களும் உன்னுடைய திருவடியை புகழ்ந்து காத்துட்டு இருக்கோம் பா. எங்கள் வேண்டுகோளை தயவு செய்து நீ ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப
மாற்றாதே பால் சுரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே. யார சொல்றார்? கண்ணனே. அந்த நந்தகோபருடைய மகனே. எப்பேற்பட்டவர் தெரியுமா அவர்? கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்களை நிரப்பி வழியும் வகையில பாலை சுரக்கக்கூடிய வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையானவர். யாரு? நந்தகோபர். அப்பேற்பட்டவருடைய மகனே, அறிவுராய் நீ எழுவாயாக. இல்லையா? வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவன் நீ. ஊற்றமுடையாய், பெரியாய். அது மாத்திரமா? அப்படின்னாக்கா உன்னை யாராலையும் அறிய முடியாது, அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே. தோற்றமாய் நின்ற சுடரே, இந்த உலகத்திற்கே ஒளிகாட்டும் ஞான சுடரே, துயில் எழுவாயாக. அது மாத்திரமா? மாற்றார்னா யாரு? உன்னுடைய எதிரிகள். அவள என்ன பண்ணிட்டா? இப்போ உனக்கு உன் வலி தொலைந்துன் வாசற்கண், அவெல்லாம் வலிமை இழந்துட்டா. உன்னுடைய வாசற்கண் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? எப்படி தவம் வந்து காத்துட்டு இருக்காளோ, உன்னுடைய திருவடியை பற்றி கொள்ள, உன் பாதத்தில் விழ, அதை போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட போற்றியாம் வந்தோம், புகழ்ந்தேலோர் எம்பாவாய், எங்களுடைய வேண்டுகோளை நீ ஏற்பாயாக. அப்படிங்கிற மாதிரி இந்த பாசுரமானது அமைஞ்சிருக்கு. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய், பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய், மாற்றார் உனக்கு வலிதுளைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணிகுமா போலே போற்றியாம் வந்தோம், புகழ்ந்தேலோர் எம்பாவாய். அப்படிங்கிறது இந்த பாசுரம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போற பாசுரம் என்ன? 22வது பாசுரம் பாருங்க. அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைவெய்தும் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுகச் சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்கிதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். அப்படிங்கிறது இந்த பாசுரம். கண்ணா, எங்களை விட ஒரு உயர்ந்த வீரர்கள் இருக்கிறாளா? ஏன்னா இப்ப நம்மளை பத்தி நாமளே பெருமையா சொல்லிக்க கூடாது. அந்த மாதிரி இந்த பரந்த பூமி ஆட்சி பண்ணக்கூடிய அரசர்கள்லாம் மிகுந்த பணியோட என்ன பண்றா தெரியுமா? உன் பள்ளி கொண்டுள்ள அந்த கட்டிலை சுற்றி வந்து சத்சங்கத்துக்காக வந்திருக்கா. அப்படி வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் காத்து நிற்கிறார்கள். அதே மாதிரி நாங்களும் உனக்கு அருகாமையில் தான் நின்று இருக்கோம் இல்லையா? அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய். யாரு? பேர்பட்ட உயர்ந்த வீரர்கள், தங்களை பற்றி பெருமை எடுத்துக் கொண்டவர்களும் என்ன பண்றா? இந்த பரந்த பூமி ஆட்சி செய்வமான அரசர்கள் ரொம்ப பணிவுடன் அபிமான பங்கமாய் ரொம்ப பணிவோட வந்து நில் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல். சங்கம்னா சத்சங்கம். அவ உன்னுடைய சத்சங்கத்துக்காக காத்து தவமாய் தவம் வந்துட்டு இருக்கா. அதே மாதிரி வந்து தலை பெய்தோம், நாங்களும் வந்து காத்துன்னு இருக்கோம். நாங்கள் பக்தர் போல வந்து காத்துன்னு இருக்கோம். அவர்களை போல நாங்களும் உன்னுடைய அருகாமை நின்று இருக்கோம். அதனால நீ என்ன பண்ண? எங்கள் மீது இந்த கிங்கினி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய் போலவும் இல்லையா, தாமரை பூ மெதுவாக மலர்வது போல, கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே, இந்த தாமரை பூ இருக்கு இல்லையா, அது மெதுவா மலர்வது போலவும் உன்னுடைய சிவந்த தாமரை கண்கள் இருக்கு இல்லையா, அத சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா இல்லையா? செங்கன் சிறுக சிறுதே எம்மேல் விழியாவோ திங்கனும் ஆதித்யனும் எழுந்தார் போல். அதனுடைய சந்திரன் சூரியன், திங்கள்னா சந்திரன், ஆதித்யனா சூரியன். இந்த சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த ரெண்டு கண்கள், ஒரு கண்கள் சந்திரன் போலவும் ஒரு கண்கள் சூரியன் போலவும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் என்ன நடக்கும்? திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் அந்த இரண்டு கண்களை கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே. அந்த
கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் நோக்குதியேல் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோர் எம்பாவாய், எங்கள் மீதுள்ள எல்லா பாபங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே. அதற்காக அந்த கடைக்கண் பார்வை அது எங்கள் மீது படாதா? அந்த கடைக்கண் பார்வை எங்கள் மீது பட்டு எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடும்பா, தயவு செய்து வந்து பார் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். கண்ணா, எவ்வளோ பேர் உன்னுடைய சத்சங்கத்துக்காக காத்துட்டு இருக்கா, உன்னுடைய வீட்டு வாசல்ல நாங்களும் வந்து காத்துட்டு இருக்கோம். அந்த கிங்கினி என்று சொல்லக்கூடிய மணி எப்படி சிறுமணி ஒலிக்குமோ அதன் போல வாய்ப்போலவும், அது திறந்த வாய்ப்போலவும், தாமரை பூ என்று சொல்லக்கூடிய பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா? அந்த சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் என்ன நடக்கும்? எங்கள் மீதுள்ள சாபம் பாவம் எல்லாமே தீர்ந்து விடும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்திக்கிறார். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போர் வந்து தலை பெய்தும் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுகச் சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது இந்த பாசுரம். 2 பாசுரங்கள் 21 மற்றும் 22வது பாசுரமாக இருக்கக்கூடிய இந்த பாசுரங்கள். அப்பேற்பட்ட வசத்தியான 2 பாசுரங்களை எம்பெருமானுடைய இந்த ஜென்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நன்னாள்ல பார்த்துட்டு இருக்கும். பேர்பட்ட எம்பெருமானை பற்றி சகதேவன் ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கான். என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா, ஓம் நமோ விஸ்வரூபாய விஸ்வசித்யந்த ஹேதவே விஸ்வேஸ்வராய விஸ்வாய கோவிந்தாய நமோ நமஹா நமோ விஜான ரூபாய பரமானந்த ரூபினே கிருஷ்ணாய கோபிநாதாய கோவிந்தாய நமோ நமஹா. ஓம் நமோ விஸ்வரூபாய விஸ்வசித்யந்த ஹேதவே விஸ்வேஸ்வராய விஸ்வாய கோவிந்தாய நமோ நமஹா நமோ விஜான ரூபாய பரமானந்த ரூபினே கிருஷ்ணாய கோபிநாதாய கோவிந்தாய நமோ நமஹா அப்படிங்கிற அற்புதமான ஒரு கிருதி. சகதேவன் அந்த கிருஷ்ணனை பத்தி இப்படி ஒரு ஸ்லோகத்தை பண்ணியிருக்கான். அப்பேற்பட்ட ஸ்லோகத்தை இந்த நன்னாள்ல நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அகோபாகியம். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணன் நம்ம எல்லாருக்கும் சகலவிதமான சௌக்கியங்களையும் தரட்டும் அப்படிங்கிறதாக சொல்லி இன்றைய தினத்துல நாம இந்த வகுப்பை நாம முடிச்சுக்கிறோம். அடுத்த வகுப்புல அடுத்த 2 பாசுரங்களோட நம்ம பார்க்கலாம். தாசன் தன்யவாதாக.